வெல்கம் டு புலின் பஃபெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏஐ வந்து காஸ்மிக் டாட் நியூ அப்படிங்கிற ஒரு ஏஐ. அண்ட் திஸ் இஸ் சம்டைம்ஸ் we can call it as an cosmic or cosmic dot new. And this is a modern AI powered platform for building an application or building a page or building any module. நீங்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக இருந்ததுன்னா போதும், யூ கேன் பில்ட் எனி நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஃப்ரீ கிடையாது, தென் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஐ அவைலபிள் இன் த மார்க்கெட். அண்ட் நம்ம இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இதில் இதோட மெயின் கோல் என்னென்னா டு கம்பைன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வெப் ஆர் அப்ளிகேஷன் பில்ட் ஸ்டாக் இன் ஒன் பிளேஸ். லைக் டேட்டாபேஸ் வந்து பில்ட்-இன் டேட்டாபேஸ் இருக்குது, ஆத்தென்டிகேஷன் இருக்குது, பேமெண்ட்ஸ் இருக்குது, ஹோஸ்டிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா. So all of this is tightly integrated with AI tools to speed up what would normally require a manual setup or coding. இதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா லைக் இதுதான் வந்து லேண்டிங் பேஜ். ஆக்சுவலி காஸ்மிக் டாட் நியூ இதுதான் வந்து லேண்டிங் பேஜ். ஒன்ஸ் இமெயிலில் வந்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த லேண்டிங் பேஜ் தான் வரும். இதுதான் ஆக்சுவலி இந்த லேண்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுதான் த ஈஸியஸ்ட் வே டு பில்ட். எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்டை கொடுத்ததும் அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி இதுதான் ஆக்சுவல் ப்ராம்ப்ட்டு. ஒரு மாடர்ன் சாஸ் லேண்டிங் பேஜ் வந்து ஹீரோ செக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து என்னென்ன மாடியூலெலாம் வேணும், என்னென்ன பேஜஸ் எல்லாம் வேணும், என்ன கேட்டகரிஸ் எல்லாம் பண்ணி அந்த இதை பில்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் இதில் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ராம்ப்ட் வந்து நம்மளோட டிசைன் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் பேமெண்ட்ஸ் இருக்குது. லைக் ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் காஸ்மிக் யூ கேன் மானிட்டைஸ் யுவர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஜஸ்ட் வந்து பில்ட்-இன் பேமெண்ட்டுன்னு ஒரு மாடியூல் இதில் இருக்கும். நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா போதும். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா போதும். யூ டோன்ட் நீட் டு ஓன் யுவர் ஓன் ஸ்ட்ரைப் வந்து அக்கௌண்ட் தேவைப்படாது. And with help of this Cosmic you can sell your product to the outside world. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் பில்ட்-இன் பேமெண்ட் வந்து இருக்குது. அண்ட் டேட்டாபேஸ் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன் டாப் ஆஃப் ஃபயர்பேஸில் ஒரு NoSQL டேட்டாபேஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பில்ட்-இன் Cosmic and you can use it in your application as well. And next பார்த்தீங்கன்னா authentication. Yes, this is also a built-in features available in the Cosmic. And when you are building an application, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து வேணும்னு சொல்லி ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். திஸ் பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் இஸ் கம்ப்ளீட்லி இன்டகிரேட்டட் இன்டு யுவர் அப்ளிகேஷன். ஸோ அதுதான் இந்த ஃபீச்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய்மெண்ட். லைக் மற்ற பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் ஒன் கிளிக்கில் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அசர்ட்ஸ். இதில் வந்து செட் ஆஃப் இமேஜஸ் வந்து இருக்கும். சப்போஸ் இஃப் யுவர் அப்ளிகேஷன் நீட் யுவர் உங்கள் ஓன் இமேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா யூ கேன் ப்ரொவைட் you can upload your images with a detailed title and description கொடுத்துட்டோம்னா லைக் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து கிளியராக இருந்தது அப்படின்னா காஸ்மிக் AI will understand your image and place it in your application as the proper placeல வந்து நம்ம அப்ளிகேஷனில் ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு பில்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். இதில் வந்து லைக் ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ஒன்று இருக்குது, லேண்டிங் பேஜ் இருக்குது, பிளாக் சைட் ஒன்று இருக்குது. ஓகே ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், அதை நான் கொடுக்குறேன். இது வந்து திஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு நியூ பிளாக் ஒரு பிளாட்ஃபார்ம் சைட் வந்து பில்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஓகே ஹோம் பேஜ் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, போஸ்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஆத்தர் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் சர்ச் அண்ட் பேஜினேஷன் அண்ட் சைட் பார்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகே லெட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே லெட்ஸ் ட்ரை டு பில்ட். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் தென் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ஐ திங்க் இட் ஸ்டார்டட். ஸோ இனிஷியலாக சம் டைம் எடுக்குது லைக் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஹியர். இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை, இப்போ தான் உங்கள் வீடியோ போடும்போது இதை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே
லுக் பேஸாக நம்மளோட யூஐ லுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கார்டாக இருக்குது எல்லாமே. அது பார்க்குறதுக்கு மற்ற ஏஐயோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஐயோட லுக் வந்து கம்ப்ளீட்லி சூப்பர்ப் அண்ட் அமேசிங். அண்ட் ஓகே, ஸோ பேக் அண்ட் கோடு வந்து இங்கே பேக் எண்டில் வந்து என்ன இருக்குங்கிறதையும் நம்ம டேட்டா பேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரியேட் கலெக்ஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் பேமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆத்தென்டிகேஷனும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். தென் சீக்ரெட்ஸும் இருக்குது இதில். ஓகே, கீஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்ததும் இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்குது. would you like to dedicated a post detail page and an author? ஓகே ஓகே, போத்துன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஹவு மெனி பேஸ்ட் வந்து ஓகே லைக் வந்து இப்போ 10 இருக்கட்டும் போஸ்ட்டு. அண்ட் எனேபிள்ஸ் அ கமெண்ட்ஸ் வந்து எஸ். and do you want to related a post section? Yes, both. and which newsletter provider would you like to use? Okay, இதில் newsletter வந்து SendGrid வந்து இப்போ கொடுக்கலாம். and please provide the API key for the newsletter. ஓகே, இந்த நியூஸ்லெட்டருக்கு வந்து நோ API key என்னன்னு கொடுப்போம். இது வந்து do you have any branding page? choose the professional one கொடுக்குறேன். submit. ஓகே, சம் கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கேட்டிருக்கு. ஓகே, பேஸ்ட் ஆன் த கொஷின்ஸ் இது என்ன பண்ணால் டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எல்லா பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரியே இதில் பப்ளிஷ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ கேன் இன்டகிரேட் த கிட்டப் அண்ட் கொலாபரேட் லைக் நம்ம டீம் கூட கொலாபரேட் பண்ணி நம்மளால் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம அப்ளிகேஷன் ஒன்ஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீக்ரெட்ஸ் இருக்குது. ஓகே, இது என்னென்னா ஒன்ஸ் வந்து இது நடந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸில். அண்ட் இதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஹவு டு யூஸ் த காஸ்மிக் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சைனப் ஆர் லாகின். ஒன்ஸ் வந்து நம்ம சைனப் வந்து பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வித் அ ஃபியூ லிமிட்டட் கிரெடிட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் உங்கள் ஐடியா வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும் லைக் அ ப்ராம்ப்ட் இட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இந்த ப்ராம்ப்ட் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து மேஜராக எல்லா ஏலையுமே நம்ம சொல்கிறது அதுதான். லைக் யூஸ் அ நேச்சுரல் லாங்குவேஜ் அ ப்ராம்ப்ட் டிஸ்கிரைபிங் வாட் கைண்ட் ஆஃப் அ சைட் ஆர் ஆப் யூ நீட். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அந்த சைட்டு வந்து உங்களோட என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கணும் இதில். ஸோ அது இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டை வந்து நம்ம இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு இந்த ஏஐ வந்து நமக்கு கொடுக்கும். நாட் ஓன்லி திஸ் ஏஐ, ரெப்லெட், லவபிள், போல்ட் அண்ட் V0 Dev, பிளிங்க்கு, இந்த மாதிரி கிரேடியன்ட், இந்த மாதிரி நிறைய எமர்ஜென்ட்னு சொல்லி நிறையா இருக்குது. எல்லா ஏஐயுமே வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பராக நம்ம கொடுத்துட்டாலே போதும், அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் வந்து கோடு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். கோடு வந்து இதுதான். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே, கோடை வந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஐ திங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஓகே இது வந்து இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாகினுக்கு வந்து இமேஜஸ் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியுது. ஓகே, இதில் வந்து லாகின் பேஜ் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாகினுக்கு. ஜஸ்ட் சேவ் அண்ட் லாகின் கொடுத்துட்டு அண்ட் கோ ஹியர் அண்ட் அப்லோட் இமேஜில் வந்து இங்கே வந்து லாகின்கிற இந்த சிஸ்டமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் இமேஜ் வந்து நம்மளால் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல லாகின் இமேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த லாகின் இமேஜ் வந்து நம்மளால் பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் இது வந்து பில்ட் ஆகட்டும். பில்ட் ஆகிட்டு இதில் கோடு வந்து 1 by 1 கோடு வந்து நமக்கு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலி லேஅவுட்டெல்லாம் பில்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். லேஅவுட் அண்ட் ஐகான் அண்ட் பேஜ் எல்லாமே வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ஓகே, அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் பாசிபிள் ட்ரேட் ஆஃப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ சம் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா பிக் சேவிங்ஸ் இன் செட்டப் அண்ட் என்ஜினியரிங் ஒர்க்.
லைக் ஒரு கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட்லேயே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிடலாம். அண்ட் integrated tool chain reduces the friction. No need to stitch together many services. அதாவது வெளியில் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரிலே பண்ணிருக்கோன்னு அவசியம் இல்லை. லைக் இந்த டேட்டா பேஸஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வே, ஸ்ட்ரைப்பு, அப்புறம் ஆத்தென்டிகேஷனுக்கு எல்லாமே வந்து வெளியில் நம்ம வந்து ரிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே பில்ட்னாக நிறையா இருக்குது. அண்ட் ஏஐ அசிஸ்டன்ஸ் ரெடியூசஸ் த லேர்னிங் கர்வ் ஃபார் நான் எக்ஸ்பர்ட் யூசர்ஸுக்கு. லைக் வந்து லேர்ன் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் குட் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங், லைக் ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் this is also one of the AI which is really helpful to build a via MVP. And flexibility might be less than building everything custom. You may be considered by what Cosmic supports out of the box, and dependency on their infrastructure. Like if you rely on their authentication and DB etc., you may be tied to their stack unless you export or self-host. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த பில்ட்டினை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம ரிலை பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜஸும் இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, டைட்லி கப்பிள்டாக இருக்கும். லைக் நம்ம அதைவே ரிலை பண்ணிகிட்ருக்கணும். இன்கேஸ் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளோட லேர்னிங் கர்வ் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா நம்மளால் இது பண்ணிக்க முடியும். லைக் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, and or else we should completely rely on our own external features. அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் சம் டைம் வந்து எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, and key features வந்து like natural language and prompting AI generation. Like as I mentioned earlier, we need to provide நம்ம கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது கிளியராக இருந்துட்டால் போதும். காஸ்மிக் வில் ஜெனரேட் அ கண்டென்ட் மாடல், ஸ்கீமா அண்ட் ஈவெண்ட் டெமோ கண்டென்ட், அண்ட் ஏஐ பவர்டு கண்டென்ட் ஸ்டூடியோ, and tools to generate content, bulk update, SEO suggestions and translations and all. ஓகே, இதில் சில கலர் சஜஷன்ஸ் வந்து கேட்குது. ஓகே, அதை நான் கொடுத்துட்டேன் கலர் சஜஷன்ஸ். ஓகே, அண்ட் ஓகே லெட்ஸ் see. அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆப் வந்து ஜெனரேட் பண்ணிடும், லைக் ஆட்டோமேட்டிக் கோட் ஜெனரேஷன் ஃபார் வெப் ஆப்ஸ். ஃப்ரேம்ஒர்க்ஸ் லைக் Next.jsம் இதில் வந்து நமக்கு பில்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸ்வெல்ட் கிட் வந்து எப்படியோ அதே மாதிரி வந்து நமக்கு Next.js வந்து இதில் வந்து வருது பேக்அண்ட் இதுக்கு. அண்ட் React and Astro etc. அண்ட் டேட்டாபேஸ் கண்டென்ட் மாடல்ஸ், create content type, define relations, validations, works behind the scenes with the database functionality built in. And authentication, built-in user management and providers like email, Google, GitHub, இதெல்லாமே வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். லைக் GitHub வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் payments and monetization, supports for subscriptions, one-time purchases, payment configuration, promotions, shipping for physical goods, and assets and media management. ஸோ அதுதான் இந்த செக்ஷன். நம்ம ஓன் இமேஜஸ் கூட நம்மளால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தென் கொலாபரேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் வித் GitHub and all. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மீன் டைம் வந்து இதில் வந்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ப்ரிவ்யூ இருக்குது. ஓகே, ப்ரிவ்யூ பார்த்தோம்னா ஓகே டீசெண்டான ஒரு லுக்கில் தான் நமக்கு வந்து ப்ரிவ்யூ வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம், இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு லுக் தான் நம்ம கொடுத்துருக்கு. பிளாக் வந்து எப்படி இருக்கணும்னு நாட் பேட் ஆக்சுவலி. என்னென்ன மெனுவெல்லாம் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேனோ அது எல்லா மெனுவும் இதில் வந்திருக்கு. அண்ட் 404 ஓகே. அண்ட் லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்ன, ஓகே, அண்ட் ஃபூட்டர் என்ன, தென் நியூஸ், பிளாக் இருக்குது, கேட்டகரிஸ் இருக்குது, கம்பெனி அண்ட் ரிசோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கூல் ஆக்சுவலி. ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு பிளாக் சைட் எப்படி இருக்கணுமோ அந்த சைட்டை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பில்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிளிக் வந்து we need to provide a separate prompt of course. பிஸ்னஸுக்கும் வந்து பிஸ்னஸோட பேஜும் பில்ட் பண்ணியிருக்கு. ஓகே, டெக்குக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்கு. ஓகே, டெக்குக்கும் பில்ட் பண்ணியிருக்கு. சூப்பர். அண்ட் ஹெல்த்துக்கும் இருக்குது. லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் ரியலி கூல்.
அண்ட் ஆத்தர்ஸுக்கு வந்து பில் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் எஸ், பில் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யா ஓகே. அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியுமா? ப்ரௌஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். யா அண்டு ஓகே, பேஜினேஷன்ஸ் கூட இருக்குது இங்கே. பிரெட் க்ரம் கூட பேஜினேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே. அண்ட் லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஓகே, இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி. இந்த பிளாக் சைட் வந்து ஓகே தான். ஓகே, இதில் பேக் எண்டு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனலிட்டிக்ஸ் வந்து இருக்குது, டேட்டா பேஸஸ் வந்து இருக்குது, create collections. You might not be using the Cosmic database in your project, or your database might be empty. Oh, okay. Data that gets created will be shown. Okay. Authentications வந்து இருக்குது. ஓகே, gradient. ஓகே ஓகே, ஸ்டாட்டிக்னா ஓகே, gradient and this one. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்டைலா? ஓகே, இது வந்து ஓகே, லாகின் பேஜ் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த இமேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் வந்து நம்ம இது பண்ண அந்த பேஜஸ் வந்து வருமானு எனக்கு தெரியல. ப்ரீசெட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இமெயில், கூகுள், கிட்டப் இதெல்லாமே கூட இது அப்கிரேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் போல். ஓகே, திஸ் இஸ் ரியலி கூல் ஆக்சுவலி. இந்த மாதிரி தான் லாகின் பேஜஸ் வரும் நமக்கு ஒன்ஸ் வந்து இது பில்ட் ஆனதுக்கப்புறம். ஐ டோன்ட் நோ, இட்ஸ் டேக்கிங் டூ மச் டைம் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறதுல. செட்டிங்ஸ், ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கா? ஓகே, ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, அண்ட் கிட்டப் வந்து கிட்டப்பில் வந்து புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் கொலாபரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஐ திங்க் சம் ஸ்லோனஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு மாடியூல் பில்ட் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் நிறையாவே எடுக்குது. நாட் ஓன்லி த மாடியூல், என்டையர் அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணிடுவேன். ஒரு என்டையர் பேஜே, அந்த பேஜை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் வந்து எடுக்குது. ஸோ இது வந்து praveen kpk30@gmail.com. இதில் வந்து எடிட்டர் மோடு கொடுத்து நான் ஷேர் பண்ணுறேன்னா ஷேர் நடக்கணும். I think I don't know why it's taking too much time, but somehow வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏஐ வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா, அதுலேயும் இதே மாதிரி தான் சில பில்டினாக பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு மாடலே இருக்கும். தனியாக வந்து நம்ம பில்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாடலை வந்து இந்த இதுலேயே வந்து பில்டினாக இருக்கும். அந்த ஆர்ச்சிசிஐன்னு நினைக்கிறேன், அந்த ஏயில் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். இது ஓனர் கொடுத்துட்டாங்க. ஓனர் வந்து இது அந்த மாடல் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த மாடல் இன்டெகிரேட் பண்ணிட்டா அது வந்து ஒரு ஃபீச்சர் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் இதில் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. I don't know why it's taking some time. I think it's because of running the applications behind the scene. அது நடக்கிறதால தான் இந்த ஸ்லோனஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் பப்ளிஷ் வந்து இருக்குது. ஓகே, டேட்டாபேஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே, ஐ திங்க் இது என்ன பண்ணலாம், லெட்ஸ் ட்ரை. ஃப்ரண்ட் எண்ட் வந்து இங்கே இருக்கா, அசர்ட் வந்து இருக்குது. ஓகே ஓகே, இதில் வந்து ஐகான்ஸ் இருக்குது. ஏபிஐ வந்து ஹெல்த்துக்கு ரவுட்டிங் எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. ஓகே, பேசிக் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இங்கே வந்துடுதுங்க. எல்லாமே யூட்டில்ஸ் இருக்குது, எடிட்டர். ஓகே, பேசிக் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இஎன்வி கூட அதில் இருக்குது. ஓகே, இந்த இஎன்வி என்னென்னா சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீச்சர் பார்த்தோம்ல, அதில் வந்து நம்ம இஎன்வி கொடுத்தோம்னா அது இங்கே பைண்ட் ஆயிரும் போல். இதில் அதாவது டேட்டா பேஸு, பேமெண்ட்டு, ஃபைல்ஸ் இதெல்லாமே நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கணும்னா இந்த இஎன்வி, இந்த ஏபி கீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காஸ்மிக்கோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏபிகே இது ஆல்ரெடி வந்திருக்கு. இதை வச்சு நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் மிடில்வேர் அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்கேஜ், ஜேசான் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்குது. ஓகே, காஸ்மிக்கோட லைப்ரரியும் இதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அங்கே அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன் பேக்கெண்டில் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்கே வந்து லைப்ரரியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஃபால்ட்டாகவே இது எல்லாமே வந்துடுது. ஓகே,
just go there and authentications வந்து இதில் அப்கிரேட் பண்ணி பார்க்கலாமா? அப்கிரேட் பண்ணால் பிளான்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ், ஓ இதில் வந்து கரண்ட் பிளான், ஓ அதெல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஓகே, இதை கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ரியலி வெரி கூல் ஆக்சுவலி. ஓகே, ஐ திங்க் இதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எந்த ஃபீச்சர்ஸும் இதில் மேக்ஸிமம் இல்லை. பட் நம்ம கோடை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா? டவுன்லோட் பண்ணால் ஐ திங்க் ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகணும். யா ஆகுதுன்னு நினைக்கிறேன். யா இதில் வந்து இதில் இது ஒரு அட்வான்டேஜஸ். சில ஏஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து ஒரு கோடே நம்மளால் கோடோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் தான். பிகாஸ் இதில் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ண விரும்பலை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் த கோட் அண்ட் டெப்ளாய் இன் யுவர் ஓன் க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரிவ்யூ, ஓகே ஐ திங்க் ஐ கவர்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு லெட்ஸ் கோ பேக் அண்ட் கெட் ஹோம். அண்ட் இதில் வந்து சில லாகின் பேஜஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன்ல, அந்த லாகின் பேஜஸ் வச்சு ஏதாவது பில்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ build login page, okay, based on the image attached in the attached here. Okay, so இதை கொடுத்துட்டேன்னா ஐ திங்க் ஒரு லாகின் பேஜ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகணும் சிம்பிளாக. யூஐ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் ஏஐ பார்க்கும்போது யூஐ கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் ஓகே, இது என்ன வாட்டர் மார்க் மாதிரி வருது. ஓகே ஓகே, ஐ திங்க் இதில் வந்து மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். யா, அண்ட் பிராண்டிங் என்னென்னா சூஸ் ப்ரொஃபஷ்னல் அண்ட் சோஷியல் லாகின்ஸ். ஓகே, அண்ட் would you like to me include, okay, create account. ஓகே, இதெல்லாமே இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, சிம்பிளாக ஒரு லாகின் பேஜை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, I think it's taking some time, guys. Okay, anyhow, just try to explore this AI. This is something called cosmic.new, and when you have a time, just install பண்ணுங்க. உங்கள் 5 credits வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சைன்அப் மட்டும் பண்ணிவிட்டு யூ கேன் எக்ஸ்ப்ளோர். அண்ட் மெயின் இம்பார்ட்டண்ட்லி உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டு கிளியராக இருந்ததுன்னா நம்ம மாடியூல்ஸை வந்து நம்மளால் இதில் பில்ட் பண்ணிவிட்டு அந்த மாடியூலை நம்மளால் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். லோக்கலி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இங்கே இந்த இதில். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, I think I covered all the features because there is nothing much left in this AI. Take your time and explore the features, and that will be very helpful in your development. And I'll come up with the next new AI in my next video. Thank you so much.